இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கவலைப்படாத துர்கா, கூடிய சீக்கிரமே கிளிய நீ கண்டுபிடிச்சு மாப்பிளைய பழைய மாதிரி கொண்டு வந்துருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, நாகந்தா சூர்யாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழி வாங்க துடிக்குதுன்னா வீட்டுல இருக்கிற அந்த மாயாவும் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. மாயா, அந்த மாயாவை சங்கரபாண்டியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி போய் கேட்டுட்டு வர. அம்மா வேண்டாம் அம்மா. நீ சும்மா இரு துர்கா. உன்ன மாதிரிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமா? உன் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே கிடையாதா? இதுவே நீ பெத்த பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா நீ? என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஐயோ அம்மா, ஏன் இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போலாம். நீ விடு துர்கா. இவங்க எல்லாம் சம்பந்தி அம்மா கால் பண்றாங்க. உங்க 2 பேரையும் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். துர்கா, சம்பந்தி அம்மா தான் போன் பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ, வணக்கம்மா, நான் துர்கா பேசுறேன். துர்கா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தாங்களா? சொன்னாங்க. நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது நாங்களும் வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கோயிலுக்கு வந்துருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா, வச்சிடுறேன். துர்கா, என்னம்மா நீ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்ட? திருமாங்கல்யம் இல்லாம எப்படி போறது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் என் மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்ன இந்த பிரச்சனை முடிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். உன்னிலும் அம்மா, இந்த பிரச்சனை நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நகை கடைக்கு போய் திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு உடனே கோயிலுக்கு போகணுமா? அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. வாங்க போலாம். போயிட்டாடுவோம். என்ன சிஸ்டர், அந்த ஊர்காக்காரி படு காரமால பேசிட்டு போறா. நீங்க என்னடானா எதுவுமே பேசாம அமைதியா அடக்கமா இருக்கிறீங்களே. இந்த தாரா யாருன்னு தெரியாம பேசிட்டு போறா அந்த ஊருகா. அவங்க நகை கடைக்கு தானே போறாங்க. கல்யாண பொண்ணு அங்க வருவால, அங்க வச்சு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தி ஜெயில தள்ளுற. எப்படி சிஸ்டர்? சலாம் அலைக்கும். வாங்க மேடம், என்ன வேணும்? எங்களுக்கு டைமண்ட் ரிங் காட்டுங்க. நல்ல பிரைட்டா எடுத்து கொடுங்க. அதை எடுங்க. ஓகே, இதுல நல்ல டிசைன்ஸ் இருக்கு மேடம். இது ஓகே. ஆனா வேற டிசைன் எதுவும் இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேடம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. நெக்ஸ்ட் வீக் புது டிசைன்ஸ் எல்லாம் வரும்ல? நெக்ஸ்ட் வீக் வரும் மேடம். சரி, ஓகே. அப்போ வந்து நாங்க வாங்கிக்கிறோம். ஓகே மேடம். வா. துர்கா, இந்த டிசைன் தாமா. சார், இந்த டிசைன் தான். நீங்க பாக்குற டிசைன் நம்ம கடையில இல்லம்மா. ஆமா, அதை நீங்க எங்க வாங்குனீங்க? அது டி நகர் பிரான்ச்ல எடுத்தோம். ஓ, டி நகர் பிரான்ச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த பிரான்ச்ல இருந்து வர வச்சிரறேன். ஐயோ சார், கொஞ்சம் சீக்கிரம் வர வைங்க சார். இல்ல, எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். சரி, வாங்க. அம்மா, பதட்டமாகாதீங்க, பாத்துக்கலாம். மேடம், ஜூஸ் இல்லப்பா, வேண்டாம். இல்ல எடுத்துக்கோங்க. தம்பி, வேணாம். ஓகே மேடம். கடவுளே. அம்மா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரிம்மா. சிஸ்டர்
சிஸ்டர் ம், டைமண்ட் ரிங்கே எடுத்தாச்சு. இத எப்படி குந்தவைக்கு தெரியாம அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருங்க. சிஸ்டர், கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறான். அப்படி சூடு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே எய்தாப்ல வந்துட்டு இருக்கிறா பாருங்க. அத கொடு. இந்தாங்க. சாரிமா, சாரி தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல. அம்மாடி தப்பா எடுத்துக்காத. குடுமா, நானே வச்சு விடுறேன். குடு. திரும்ப திரும்பமா. இதுதான் நான் உனக்கு வைக்க போற ஆப்பு. திரும்பமா. பாவம் குந்தவை இவ்வளவு அப்பாவியால இருக்குது. வச்சிட்டம்மா. தேங்க்ஸ்ங்க. சரி. மொத்த கிரிமினல் புத்தி நம்ம சிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர். ம், சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போ. இந்தாங்க மேடம். கொடுங்க. இதா துர்கா, இதாம்மா. சரிம்மா. இத பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். மேடம் 2 பவுண்ட் இருக்கு. பில் போட்டுடலாமா? பரவாயில்ல சார், நீங்க பில் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், கவுண்டர் வாங்க. வாங்கம்மா. வாங்க. சிஸ்டர், இப்ப எதுக்காக நாம இங்க வெயிட் பண்றோம்? அவங்க வெளியில போகும்போது மெட்டல் டிடெக்டர் டைமண்ட் ரிங்க காமிச்சு கொடுத்துரும். அம்மாவும் பொண்ணும் அசிங்கப்பட்டு அவமானப்பட போறாளுங்க. அத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி போகுதா கதை? ஓகே, என்ஜாய் பண்றதுக்காக நிக்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ధాన్యం ధనం పశుం బహుపుత్రలాభం సదసంవత్సరం దీర్ఘమాయు. వాங்க. தேங்க்யூ. வாக்கா. போலாம். சிஸ்டர் வராங்க. சிஸ்டர் வந்து நல்லா பாட்ட போறாங்க. மேடம், நீங்க மறுபடியும் கிராஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுக்கா. என்ன துர்கா? சிஸ்டர் குந்தவை நல்லா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு தான் உங்க பிளான் ஒர்க் அவுட்டே ஆயிருக்குது.